நம்ம மிட் டேபிள் மடலில் லாஸ்ட்டாக எந்த டீம் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிடி கூட இந்த ஒரு கேம் நம்ம வின் பண்ணியிருந்தோம்னு வைங்களேன், நம்ம 100% இல்லை 200% டாப் 4 போவோம்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் ஜிடிக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற இப்போ நம்ம விளையாட போகிற மேட்சஸ் எல்லாமே ஒரு மாதிரி வீக்கரான டீம் தான். பட் அந்த ஒரு கேமை சேப்பாக்கில் நம்ம தோத்ததுனால 8 கேமில் ஜஸ்ட் 3 கேம் வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் நம்மளோட நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா -0.121 இருக்குது. அண்ட் மிச்சம் இருக்கிற 6 கேமில் மினிமம் 5 கேமாவது ஜெயிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட்ஸ் போக முடியும். இல்லை 14 பாயிண்ட்டோட போகணும் அப்படின்னு நினச்சா நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டோட மினிமம் 4 கேம்ஸாவது ஜெயிக்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற 6 கேமில் 2 கேம் எல்எஸ்சி கூடயும், ஒரு கேம் எம்ஐ கூடயும், இன்னொரு கேம் டிசி கூடயும் விளையாட போகிறாங்க. ஸோ ஒரு 4 கேம்னும் போது ஒரு 8 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக பேக்கெட்டில் எடுத்து போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற 2 கேமில் ஏதாவது ஒரு கேம் ஜெயிச்சா போதும். இதனால தான் சிஎஸ்கேக்கு இந்த மிட் டேபிள் மாடலில் லாஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நின்றுக்க தேவையே இல்லை சிஎஸ்கே. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஒன்று கையில் இருந்தது ஈஸியாக விட்டாங்க சேஸ் பண்ண முடியாமல். அதே மாதிரி போன கேம் ஈஸியாக கையில் இருந்ததை விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக மிஸ்டேக் பண்ணது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிற்குது. சிஎஸ்கேவோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடிக்கு 45 to 50% கொடுத்துருந்தோம். வேற சிஎஸ்கேக்கு 40 to 45% கொடுக்கலாம்.